வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1ல ஃபிசிக்ஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஸோ சவுண்ட் வேவ் travels at a speed of 339 meter per second. அப்போ ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க? 339 meter per second. So if its wavelength is 1.5 centimeter, wavelength 1.5 centimeters கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இது மூணையும் ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, speed is equal to wavelength into frequency. அப்போ frequency எப்படி கண்டுபிடிக்கலாம்? Speed by wavelength. So frequency is equal to 339 divided by 1.5 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு இல்லையா? அப்போ மீட்டர்ஸா மாத்தோம்னா 1.5 divided by 100 போட்டோம்னா இது மேல போயிடுச்சுன்னா 33,900 divided by 1.5 இருக்கும். இது எப்படி எழுதலாம்? 33,900 எழுதிட்டு divided by 15 போடலாம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 113,000 வரும். இதே 5 டேபிள்ல திரும்ப 226,000. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 22.6 கிலோ ஹெர்ட்ஸ்னும் சொல்லலாம், இல்லை 22,600 ஹெர்ட்ஸ்னும் சொல்லலாம். ஸோ இங்கே ரெண்டாவதாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், will it be in the audible rangeன்னு. ஸோ ஆடிபிள் ரேஞ்ச் இருக்கான்னு மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி 22,600 தான் ஆன்சர். இப்போ will it be in the audible ரேஞ்சுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆடிபிள் ரேஞ்ச் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ், அதாவது 20,000 ஹெர்ட்ஸ். இது 22.6 கிலோ ஹெர்ட்ஸ் இருக்கனால, அதாவது 20க்கு மேலே இருக்கனால இது ஆடிபிள் ரேஞ்சில் வராது. ஸோ இட் வில் பி நாட் இன் தி ஆடிபிள் ரேஞ்சுன்னு நம்ம போடணும். இதே மாதிரி ப்ராப்ளம் அடுத்து. A sound wave travels at a speed of v is equal to 340 meter per second கொடுத்துருக்காங்க. அதே வேவ் லென்த்து 2 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 சென்டிமீட்டர்ஸை மீட்டர்ஸாக மாற்றணும்னா 2/100. ஸோ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேம் மெத்தட் தான். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை வேவ் லென்த். இதை வச்சு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு ஹெர்ட்ஸில் வேல்யூ வரும். ஆடிபிள் ரேஞ்சில் இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி பல கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஏதாச்சும் உங்களுக்கு குவெரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பார்க்ஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.